நம்ம இந்த 10th தமிழுக்கான பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் வந்து பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் எல்லாம் படித்து வச்சுங்க பசங்களா. அடித்து சொல்கிறேன், இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்தும் பல கேள்விகள் நிச்சயமாக நாளை நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சி மாணவர்களுக்கு அப்லோட் செய்து கொண்டு வருகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்படியே இந்த வீடியோ கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் போட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணுங்கள். அங்கே இதற்கான ஆன்சர்ஸ் வந்து சேரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அதை ஆன்சர் செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா காசி காண்டம் என்பது டேஷ். செகண்ட் ஒன் என் தமிழ்னா பிரித்தால் இவ்வாறு வரும் டேஷ். தேர்ட் ஒன் மொழிபெயர்ப்பை டேஷ் என்று குறிப்பிடுபடுவார்கள். ஃபோர்த் ஒன் பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்களை குறிப்பவை எவை? ஃபிஃப்த் ஒன் பார் என்ற சொல் வேர்ச்சொல்லை வினையெச்ச தொடராக மாற்றுக. சிக்ஸ்த் ஒன் கூற்றுப்பா. ஸோ கூற்று ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஊமைக்கும் பொருளுக்கும் இடையில் போலை என்ற உருவு மறைந்து வருவது ஊமை தொகை. நெக்ஸ்ட் கூற்று 2 சிறப்பு பெயருக்கும் பொது பெயருக்கும் இடையில் ஆகிய என்ற உருவு மறைந்து வருவது வினைத்தொகை. ஓகேங்களா? ஸோ எது செக் பண்ணுவீங்க. செவன்த் ஒன் ரவீந்திரநாத் தாகூர் டேஷ் மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை டேஷ் மொழியில் மொழிபெயர்த்து பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. எய்த் ஒன் மாலவன் குன்றம் போனலென் வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே டேஷ். நைன்த் ஒன் அமெரிக்காவின் டேஷ் தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடி வருகிறது. டென்த் ஒன் மேன்மை தரும் அறம் என்பது டேஷ். 11th ஒன் கீழ்காணப்படுவற்றுள் முதநிலை திரிந்து மொழி தொழிற்பெயர் எது? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடலை படித்து வினாக்களுக்கு ஆன்சர் எழுதுப்பா. ஸோ இந்த பாடல் பார்த்து வச்சிங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இப்பாடலை எழுதியவர் டேஷ். 13th ஒன் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் டேஷ். 4th ஒன் செய்முறை இலக்கண குறிப்பு தருக. 15th ஒன் மேற்கண்ட பாடலில் தாயை இழந்து புலம்புபவர் யார்? ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே இருக்க 1 மார்க் எல்லாத்துக்கும் ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் மட்டும் போட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பகுதி 2 ஸோ பிரிவு 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 2 மார்க்ஸில் எவையேனும் 4 வினாக்கள் மட்டும் விடையளிக்கும். ஸோ 16th பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலுக்கு போன மச்சான் இன்னும் நாவலை எழுதியவர் நாகூர் ரூமி. நெக்ஸ்ட்டு பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காட்டில் பிறந்தவர். ஓகேங்களா? 17th பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று புறப்பாடல் கூறுகிறது. 18th ஒன் மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. 19th ஒன் மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. வெரி இம்பார்ட்டன்ட்பா. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்ஸும் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. கண்டிப்பாக ப்ராபிலிட்டி எதிர்பார்க்கலாம், நல்லா படித்து வைங்க. 20 மண்ணஞ்சிலம்பு மணிமை கலைவடுப்பே முன்னும் நினைவால் முடித்தாலை வாழ்த்துதுமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. 21 விடும் என முடியும் திருக்குறளை எழுதுக. ஓகேங்களா? ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா படித்து வச்சுருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான டவுட் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரிவு 2 எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். ஸோ 22 வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. ஸோ இயற்கை செயற்கை. நெக்ஸ்ட்டு கோடு. ஓகேங்களா? 23 பின்வரும் உரையாடலில் உள்ள பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. தம்பி எங்கே நிற்கிற? நெக்ஸ்ட்டு டீ ஸ்டால் எதிர்த்தாப்புல அண்ணன். சரி நான் கிளம்பிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வழக்காக மாற்றணும். ஸோ மாற்றி வச்சுங்க. நெக்ஸ்ட் 24 பொருத்தமானவற்றை சொற்பட்டியலில் கண்டு எழுதுக. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அவிலும் கவிலும் தங்கும் தயங்கும் விருந்திருக்கு. கீழே கொஸ்டின் வந்து மலை முகட்டில் மேகம் டேஷ் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஷ். நெக்ஸ்ட்டு கைத்தட்டிலே கவிஞருக்கு டேஷ் அவையோரின் ஆர்வமே அவருக்கு டேஷ். ஓகேங்களா? ஸோ மேலே இதை வச்சு ஃபில் பண்ணி வச்சுங்க ஆன்சர்ஸை. 25 கலைச்சொல் தருகப்பா ட்ரூத்து ஹாப்பினஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினா. ஸோ சொற்கள் இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. தேன் விளக்கு மலை மணி விலங்கு செய்யிருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் தொடர்களை அடைப்பு குறிக்குள் குறிப்பிடப்பட்டுள்ளவர் மாற்றுக. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சற்று நின்றவுடன் அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது. ஸோ தனிச்சொற்றர்களாக மாற்றணுமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு மணி ஒலித்தது கையல்விழி கதவை திறந்தால் கலவை சுற்றடாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 27 அகராதியில் கண்டு பொருள் எழுதுக. ஊன் உன் திணை. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக செக் பண்ணி வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் 28 வந்து பார்த்திங்கன்னா சிசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்பான் புதியவர்களை பார்த்து கத்துவானை தவிர கடிக்க மாட்டான் என்று இளமாறன் தன்னுடைய வளர்ப்பு நாயை பற்றி பெருமையாக கூறினார். இதில் உள்ள திணை வலுமதிகளை திருத்தி எழுதுக. ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுப்பா, நல்லா படித்து வச்சிங்க.
ஸோ நெக்ஸ்ட் பகுதி 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிவு 1ல் எவையேனும் 2 விளக்கம் விடையிலுக்கு ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி கலைஞர் செய்த சிறப்புகள் 2 எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 30வது கொஸ்டின் பப்ளிக்கில் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவையே என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. நெக்ஸ்ட் 31 உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. ஸோ பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆன்சர் பண்ணுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா முரசு கட்டிலில் கண்ணெய்ந்து புலவர் யார்? நெக்ஸ்ட்டு முரசு கட்டிலில் கண்ணெய்ந்த புலவருக்கு கவரி வீசிய மன்னன் யார்? நெக்ஸ்ட்டு புலவருக்கு தண்டனை வழங்காமல் மன்னர் செய்த செயல் யாது? ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ப்பா திருக்குறள் குறிப்பு வரைக. நெக்ஸ்ட்டு மருது நிலத்தில் இயற்கை கொழுவிற்றிருக்கும் காட்சியினை கம்பரின் கலைநயத்துன்னு எழுதுக. கண்டிப்பாக இந்த 33 கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும். நெக்ஸ்ட்டு 34 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வெய்யோன் ஒளி என தொடங்கும் கம்பராமாயண பாடல் அல்லது நவமணி வடக்க என்ற தொடங்கும் தேம்பாமணி பாடல். ஸோ மனப்பாட பாடல்கள் பசங்களால் கம்பல்சரி படித்து வச்சுருங்க. இருக்கிறது ஒரு 5 மனப்பாட பாடல்கள் அதை நல்லா படித்து வச்சுங்க. இம்பார்ட்டன்ட் மனப்பாடல் கொடுக்குற வேணா கூட கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், மனப்பாடம்னு வந்து சேரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பிரிவு 3 ஸோ 35 வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் பத்தியில் அடிக்கோடிட்ட தொடர்களின் வகைகளை எடுத்து எழுதுக. ஸோ மாடியில் இருந்து இறங்கினார் முகமது. அவர் பாடல்களை பாடுவதும் கேட்பதும் அவருக்கு பொழுதுபோக்கு. அவரது அறையில் கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும் கொண்ட குறுந்தகடுகளை அடுக்கடுக்காக வைத்திருப்பார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 36 வந்து தேவர் அணையர் கையவர் அவரும் தாம் மேவன செய்துலகலாம் இக்குறளில் வஞ்ச புகழ்ச்சி அணி இடம்பெற்றுள்ளதை விளக்குக. நெக்ஸ்ட் 37 ஊழலையும் உப்பகம் காண்பர் உழைவின்றி தாழ துஞ்சென்று பவர் அழகிட்டு வாய்ப்பாடு எழுதுக. ஸோ அழகிட்டு வாய்ப்பாடுலாம் தெரியலன்னா தயவு செஞ்சு இன்றைக்குள்ளே கருத்து வச்சிங்கப்பா. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அழகிட்டு வாய்ப்பாடு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷார்ட்கட்ஸ்னு போடுங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பகுதி 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அனைத்து வினாக்கள் விடைகளுக்கு 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். 38 இறைவன் புலவர் இடைக்கடந்து குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை நயத்துறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்படி அல்லது சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் இலக்கிய உரை எழுதுக. அன்பும் பண்பும் கொண்டும் தலைவர் அவர்களை தேர்ந்தெடுத்த பூக்களை போன்று வரிசை தொடுத்து அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களே, அறிஞர் பெருமக்களே வணக்கம். இயற்கை குழு வீற்றிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வை நடப்பதற்கான தோற்றமாக கம்பன் காட்டும் கவி தண்டலை மயில்கள் ஆட இவ்வுரையை தொடர்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 39 பார்த்தீங்கன்னா திறன்பேசி பயன்படுத்துவதனால் ஏற்படும் நன்மை தீமைகள் குறித்து நண்பனுக்கு கடிதம் எழுதுக. அல்லது நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. ஓகேங்களா? ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. ஸோ பசங்களா எப்படி எழுதணும் அப்படின்றத ஒரு பிடிஎஃப் நான் வேணால் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு நைட்டில் கற்று வச்சுங்க. சரிங்களா? ஏன்னா இன்னும் உங்களுக்கு கரெக்டாக ஒரு நாள் தான் இருக்குது, லாஸ்ட் டே. ஸோ நல்லா படித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு 41 வந்து பார்த்திங்கன்னா கதவு எண் 72 கம்பர் தெரு தருமபுரி மாவட்டத்தில் வசிக்கும் சோழனின் மக்கள் தமிழனி எழுத்தர் பணி வேண்டி தன் விவரப்பட்டியலை நிரப்புகிறார். தேர்வர் தன்னை தமிழனியாக பாவித்து தன் விவரப்பட்டியலை படிவித்து நிரப்புக. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 42 வந்து பார்த்திங்கன்னா இன்சொற்களையும் தீய சொற்களையும் விளக்கி நீங்கள் செல்லும் வழியாது உங்கள் நண்பருக்கு காட்டும் வழியாது என விளக்குக அல்லது மொழிபெயர்க்க. ஓகேங்களா? எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் ஒன் ஹஸ் ஃபர்கட்டன் வாட் ஒன் ஹஸ் லேர்ன்ட் இன் ஸ்கூல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். நெக்ஸ்ட் டுமாரோ இஸ் ஆஃப்டர் த பிஸியஸ்ட் டே ஆஃப் த வீக் ஸ்பானிஷ் ப்ரோப். It is during our darkest moments that we must focus to see the light. Aristotle. Success is not failure, failure is not fatal. It is the courage that counts. வின்ஸ்டன் சர்ச்சில். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் காது கேளாத மாணவர்கள் மாற்று வினா கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ பேரா கொடுத்து கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கும். சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறது? சிலப்பதிகாரம் ஆசிரியர் யார்? சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை உடையது? சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை உடையது? இக்காப்பியத்தின் பாட்டுடை தலைவன் யார்? ஸோ அப்படியான கேள்விகள் இருக்குது, பார்த்து வச்சுங்க. இதுக்கப்புறம் பிரிவு 5 பசங்க. ஸோ 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக இது இருக்கிறது தயவுசெய்து நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதிலிருந்தும் கேள்விகள் நிச்சயமாக வர எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் நாளை. ஸோ 43 வந்து பார்த்திங்கன்னா நாட்டு விழாக்கள் விடுதலை போராட்ட வரலாறு நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு குறிப்புகளை கொண்டு மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக. அல்லது காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. 44 வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி பாலசரஸ்வதி ராஜகிருஷ்ணன் நெக்ஸ்ட்டு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன்
சின்னப்பிள்ளை ஆகியோர் சமூகத்திற்கு ஆற்றிய பணிகள் குறித்து எழுதுக. அல்லது பாய்ச்சல் கதையின் மையக்கருத்தை குறிப்பிட்டு கதையை சுருக்கி எழுதுக. ஓகேங்களா. 45ல் வந்து குறிப்புகளை கொண்டு கட்டுரை ஒன்று எழுதுக்குப்பா. ஸோ முன்னிருந்து பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, சாலை விதிகள், ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிமுறைகள், ஓட்டுநருக்கான ஆவணங்கள், விபத்துக்களை தவிர்ப்போம், விழிப்புணர்வு தருவோம், முடிவுரை அல்லது குறிப்புகளை மதிப்புரை எழுதுகப்பா. ஸோ பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை, கட்டுரை, சிறுகதை, கவிதை நூலுக்கான மதிப்புரை எழுதுக. குறிப்புகள்: நூலின் தலைப்பு, நூலின் மையப்பொருள், மொழிநடை, வெளிப்படுத்தும் கருத்து, நூலின் ஐயம், நூல் கட்டமைப்பு, சிறப்பு கூறு நூல், நூல் ஆசிரியர். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பேப்பர் கூட எல்லா கொஸ்டினும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நல்லா படித்து வச்சுருங்க. இதிலேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக நாளை நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்பாங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், நல்லா வச்சுங்க. டைம் மட்டும் கீப் அப் பண்ணுங்கள். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க இந்த கட்டுரையில் எழுதுங்க அப்படின்னா டைம் கண்டிப்பாக பத்தாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் எழுத முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எழுதுங்க. எந்த கேள்விகள் நன்றாக தெரியுதோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு எழுதுங்க. இன்று சாயங்காலம் நம்ம பசங்க ஒரு முக்கியமான வீடியோ போடுறேன். அதில் மார்க் அலோகேஷன் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மொத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம மாணவர்கள் ஜாயின் பண்ணாமல் தான் போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ், PDF எல்லாம் வந்து சேரும். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.